அமாவாசை அப்படின்னு வந்துட்டாலே வந்து பிதர்களுக்கான ஒரு நாள். அது வந்து குறிப்பாக வந்து விரத நாட்களில் எல்லாரும் வந்து பெண்கள் தான் ஜாஸ்தி வந்து பூஜை பண்ணுறது விரதம் இருக்கிறது அப்படி இருப்பாங்க. ஆனால் முழுக்க முழுக்க ஆண்களுக்காக தான் அமாவாசை. ஏன் அப்படின்னா இந்த பிதுர் காரியங்களை செய்ய வேண்டிய நபர்கள் யாரு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான். இந்த ஆண்கள் தான் அம்மா அப்பா இல்லாத ஆண்கள், பிள்ளைகள் இல்லாத ஆண்கள், மனைவி இல்லாத ஆண்கள், அவங்க வந்து இந்த அமாவாசை நாளில் பிதுர் காரியம் கண்டிப்பாக செய்யணும். அவங்களுக்கான ஒரு நாளாக தான் அது பார்க்கப்படுகிறது. இந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா பிதுர்க்காக பூஜை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனையபடி மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட பூஜைகளையும் இந்த அமாவாசையில நம்ம கண்டிப்பா செய்யலாம். பிதுர்கள் வந்து நேரடியா அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதா சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல கோலம் இடக்கூடாது. அப்படி கோலம் இட்டா இறந்தவர்கள் ஆத்மா வந்து வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம கோலம் போடக்கூடாது. நேரடியாக இறந்த ஆத்மாக்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கறத சாப்பிட்டுட்டு ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அமாவாசை நாள். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.